68ல சொல்லியிருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்றோம் இல்ல, பேரறிஞர் அண்ணா இங்கிலீஷ் சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். எல்லா மும்மொழி கொள்கையிலையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2ஓ 3ஓ அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்க அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை மாத்துன்றாங்க. நீங்க இந்தியர்கள் 2வது 3வது கேள்வி. முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க. இது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க எனக்கு ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால அவருக்கு பாதிப்பு வந்துச்சா? மத்திய அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக எம்பிக்கள் வந்து அவங்க பேசுறாங்க, மும்மொழி கொள்கை தொடர்ந்து எப்படி போய்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கருத்து. இதெல்லாம் நான் ஏற்கனவே முதலமைச்சர் நிறைய தடவை பேசியிருக்கேன். நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். மும்மொழி கொள்கை என்றது முதலில் 1968 முதல் தேசிய கல்விக் கொள்கை, முதல் NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பது சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட், அன்றைக்கு இருந்த மாண்பு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி தலைமையில் நடந்த அரசாங்கத்தில் ஃபர்ஸ்ட் NEP அமல்படுத்தப்பட்டது. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை பார்த்தா 68ன்னா எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ கிட்டத்தட்ட 60 வருஷம் பக்கத்தில் ஆக போகுது. 56 வருஷம், 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷத்துல மும்மொழி கொள்கையை முறையாக எங்கேயுமே அமல்படுத்த முடியவில்லை, இல்ல முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் நம்மளை போல வளரும் நாடுகளில் அளவில்லாத பணமும் இல்லை, அளவில்லாத ஆசிரியர்களும் இல்லை, அளவில்லாத பள்ளிக்கூடங்களும் இல்லை. ஆனால் இருக்கிற ரிசோர்சஸ், இருக்கிற கட்டடங்கள், ஆசிரியர்கள், நிதியை வைத்து எப்படி சிறப்பான கல்வி வழங்குவது என்பது ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும், ஒரு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு முக்கிய இலக்காக இருக்கும். இந்த இலக்கில் யாரெல்லாம் எங்களை போல் 2 மொழி கொள்கையை எடுத்திருக்கிறார்களோ, குறிப்பாக நான் தமிழ்நாடு மட்டும் பேசுறேன், அடுத்தவங்களை பத்தி பேசுறேன், சிறப்பான விளைவு கிடைச்சிருக்கு. தேசிய அளவுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது தேசிய சராசரிக்கோ இல்ல தேசியத்தில் வேற எந்த மாநிலத்தோடைய விளைவோட சிறப்பாக தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு விளைவு கிடைச்சிருக்கு. அப்போ 68ல சொல்லியிருக்காங்க மும்மொழின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்றோம் இல்ல, பேரறிஞர் அண்ணா இங்கிலீஷ் சொன்னது 2 மொழி தான். நம்மளுக்கு தமிழ், உலகத்துக்கும் நாட்டுக்கும் ஆங்கிலம். திருப்பி கேட்கிறேன், எங்கேயாவது 2 மொழி கொள்கையை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தார்கள் என்றால், குறிப்பாக வட மாநிலங்களில், தமிழ்நாடை தவிர நான் பேசுறேன், யூபியிலேயோ பீகார்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ அமல்படுத்தி இருந்தார்கள் என்றால் நம்மளுக்கு 3வது மொழி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க மொழி அவங்க கற்றுப்பாங்க, அவங்களாம் ஆங்கிலம் கற்றுப்பாங்க. எல்லா மும்மொழி கொள்கையிலையும் ஆங்கிலம் 2வது மொழியாக தான் கூறுகிறார்கள். 68லேருந்து கூறுகிறார்கள். எனவே 2வது மொழியை ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்றால் இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனையே வராது. இப்போ 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு முயற்சியை பாராளுமன்றத்தில் கூட நிறைவேற்றாமல், நிதி ஒதுக்கீடில் அதற்கு இது பண்ணாதான் அதுக்கு நிதி கொடுப்போன்றதை எங்கேயும் கூறாமல், ஏன்னா அதற்கு ஜனநாயகத்துக்கு விரோதம், கட்டமைப்புக்கு விரோதம். இப்போ திடீர்னு நான் சொல்வதனால் நீங்க இதை அமல்படுத்தணும்னா எந்த வகையில் இது நியாயமாகும்? இது அடிப்படை தவறுக்கு 3 சான்று. ஒன்று, எந்த சட்டமைப்புப்படியோ இல்ல சட்டப்படியோ அவங்களுக்கு அந்த மாதிரி திணிக்கிறதுக்கு
அவங்களுக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது. இரண்டாவது, எங்கேயுமே அவங்க 2 மொழி கொள்கையை கூட அமல்படுத்த முடியாதவர்கள். முதலமைச்சர் தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? மூணாவது கேள்வி, இத்தகைய சூழ்நிலையில் நிறைய மாநிலங்களில் அவங்களுக்கு ஒரு மொழி கொள்கை கூட ஒழுங்காக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நம்மள்கிட்ட வந்து நீ 2 மொழியில சிறப்பா செஞ்சுட்டு இருக்க, ஆனால் நீ 3 மொழி பண்ணியே ஆகணும் கட்டாயப்படுத்தினா பாக்கி இருக்கிற இடங்களை நம்ம அளவுக்கு உயர்த்த முடியாதது என்றதனால் நம்மளை அவங்க அளவுக்கு குறைக்கணும் என்று முயற்சி செய்கிறார்களா என்ற அச்சம் உருவாகுது. எங்கேயாவது நல்லா பண்ணிட்டு சொல்லுங்க, அவங்கள மாதிரி நல்லா பண்ணுங்கன்னு சிந்திக்கிற நபர்கள் நம்ம. எங்கேயுமே சரியா பண்ணாம, எங்கேயுமே சக்சஸ் ஆகாம, முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? யாருக்காவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுக்கொள்வார்களா? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்க? என்னங்க பேசுறாங்க? அவங்க என்னவா சொன்னா சொல்லுங்க. நான் ஏங்க கேள்வி கேட்கிறவங்க ஏற்கனவே சொன்ன பதில் அடிப்படையில கேள்வி கேட்கணும். நான் தான் சொல்றேன், ஒரு இடத்துல கூட மும்மொழி கொள்கையை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாதவர்கள் ஏன் எங்களை கெடுக்கணும் என்றதுக்காகவே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை மாத்துன்றாங்க. நீங்க எண்ணிறது 2வது 3வது கேள்வி. முதல் கேள்வி, ஏன் நான் மும்மொழி கொள்கைக்கு போகணும்? எந்த வகையில பார்த்தாலும் நியாயம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஒரு மொழி, உங்களுக்கு ஹிந்தியே சரியா கத்துக் கொடுக்க முடியாது, அதற்காக நாங்கெல்லாம் 3வது மொழி கத்துக்கணும்னா கூட நியாயம் இல்லை. இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க குழந்தைங்க, நான் திருப்பி சொல்றேங்க, அடிப்படையில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தயவுசெய்து. இது வந்து ஒரு அறிவில்லாத ஒரு விவாதமா மாறுதுன்னு எனக்கு அச்சம் வருது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அனைவருக்கும் சமமாக கல்வி வாய்ப்பு, கட்டாய கல்வி எல்லாரும் படிக்கணும்ன்றது நீதி கட்சி காலத்திலிருந்து கொள்கையாக வைத்திருக்கிறோம். இப்ப நான் சொல்றேன், ஒரு ஸ்கூல் நடத்தும் போது சில பேர் 2 மொழி, சில பேர் 3 மொழின்னு என்னால சிஸ்டமும் உருவாக்க முடியாது. உடனே நானும் பிரிவாக்குறேன். அதனால இளைய வயதுகளில் அனைவருக்கும் சமமான எல்லா ஒரே கல்வி, அறிவியல் இவ்வளோ, கணக்கு இவ்வளோ, மொழி இவ்வளோ, பாக்கி சப்ஜெக்ட் இவ்வளோ, எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க வேண்டியது அடிப்படை தத்துவம். இட் இஸ் a philosophy of education. இந்த சூழ்நிலையில் சிலர் கிராமப்புறத்திலிருந்து வருவாங்க, சிலர் ஏழை குடும்பத்திலிருந்து வருவாங்க, சிலர் பொருளாதாரம் முன்தங்கியிருப்பாங்க, சில பேர் நகரத்திலிருந்து வருவாங்க. இவங்களுக்கு எல்லாம் வாட் இஸ் த காமன் சிலபஸ், பொதுவான பாடத்திட்டம் என்றா அப்பதான் எல்லாரும் சமமாக ஒரே புரிதலோடு வருவாங்கன்றதுக்காக நாங்க 2 மொழி கொள்கை, இரட்டை மொழி கொள்கையை வைத்திருக்கிறோம். இது எல்லா கட்சியும் சொல்றேன், அதிமுக இதே மாதிரிதான் வச்சிருக்கு. ஏன் அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியும் இது வரைக்கும் யாரும் இது எதிர்க்கலை. தமிழ்நாடு உருவாகின ஏதாவது ஒரு கட்சி மும்மொழி கொள்கைன்னு வேணும்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு கட்சி? அப்பனா எங்களுக்கு புரியுதுங்க, எங்களுக்கு விளைவு கிடைக்குதுங்க, எங்களுக்கு பல தலைமுறை அனுபவம் இருக்குங்க, இது சிறப்பாக நடத்தி கொண்டிருக்குங்க. உலக அளவில் தமிழர்கள் சிறப்பாக. கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாங்க எனக்கு ஹிந்தி தெரியாதுன்ற. ஹிந்தி தெரியாதனால யாருக்காவது பாதிப்பு வந்துச்சா? என்னங்க பேசுறீங்க? அதனால திருப்பி மும்மொழி சொன்னா, இப்ப நான் சொல்றேன், இன்னும் இதே பேசிட்டு இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்காகவே பேசுறாங்கன்னு தான் நான் கருதுவேன். ஏன்னா நம்ம சிறப்பா செஞ்சிருக்கோம். எங்களோட சிறப்பா செய்கிறவர்கள் எங்களுக்கு வந்து என்னை மாதிரி நீயும் செய் அப்படின்னு சொன்னா அந்த விவாதத்துக்கு நாங்க போறதுக்கு தயார். எனக்கு 10% கூட அவங்க விளைவு கிடைக்காதவர்கள் நம்மகிட்ட வந்து நீ செய்யறது பத்தாது, இதோட சிறப்பா செய்யணும், உங்களுக்கு எங்க இருந்துங்க அறிவு வருது, உங்கள்ட்ட எங்க இருந்துங்க தகவல் வருது, உங்கள்ட்ட எங்க இருந்துங்க ஆதாரம் வருது, இதோட சிறப்பா செய்ய முடியும்னு உங்களால ஒரு மொழி கூட சரியா கத்துக் கொடுக்க முடியல. ஏங்க எங்கள்கிட்ட வந்து 2 மொழி பத்தாது 3 சொல்றீங்க. நான் கேட்கிறேன், யாருக்கெல்லாம் அறிவு இருக்கும் நியாயமான கேள்வி கேட்போமா இல்லையா? ஏங்க திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்க மும்மொழின்னு.